ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஜென் நம்பர் 1 2026 இந்த வருஷம் ஏஎல்பிக்கு 11,127 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 15th மேல வந்து ஸ்டார்ட் ஆகுது. 14 ஜூனோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 30 வயசு இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம டீடைலா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சேலரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஎல்பிக்கு மினிமம் உங்களுக்கு வந்து அலவன்சஸ் எல்லாமே சேர்க்கும் போது 70-75 வரைக்கும் பேசிக்கா ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆர்ஆர்பில நீங்க எந்த ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அந்த இதுல நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சிபிடி 2 வந்து உங்களுக்கு வைப்பாங்க. அதுவும் ரிட்டன் எக்ஸாம் தான். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிபேட் எக்ஸாம் வந்து இருக்கும். சிபேட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A1 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? சோ வேகன்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 11,127 வேகன்சியை வந்து சென்ட்ரல் ரயில்வே 1,400 வேகன்சி, ஈஸ்ட் சென்ட்ரல் வந்து 700, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே வந்து 1,625, ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து 608, நார்த் சென்ட்ரல் வந்து 457, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து 105, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டயர் வந்து 1,276, நார்த்தன் ரயில்வே வந்து 740, நார்த் வெஸ்டர்ன் வந்து 600, சவுத் சென்ட்ரல் பாத்தீங்க அப்படின்னா 674, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் வந்து 200, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து 1,531, சதர்ன் ரயில்வே பாத்தீங்க அப்படின்னா 250, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே வந்து 200, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து 541, வெஸ்டர்ன் ரயில்வே வந்து 214. ஓகே, சோ சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் வந்து 6. ஓவராலா பாத்தீங்கன்னா 11,127 வேகன்சி. இதுல அதிகமான வேகன்சி இருக்கிறது பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு தான். ஓகேவா? நீங்க எந்த ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து சொல்லிட்டேன், மினிமம் 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 30 வயசு. ஓகே, இது போக எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ மினிமம் 18, மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. மினிமம் 18, மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா உங்க சர்வீஸ் பீரியட்ல இருந்து 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரயில்வே ஸ்டாஃபா நீங்க வந்து குரூப் டி போஸ்டோ இல்ல குரூப் சிலயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஆருக்கு 40 வயசு, ஓபிசிக்கு 43, எஸ்சி எஸ்டினா 45 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி விமன் கேண்டிடேட் விடோவாவோ டிவர்ஸ்டு விமனாவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து யூஆர் வந்து 35, ஓபிசி 38, எஸ்சி எஸ்டி 40. அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூஆர் வந்து 35 வயசு வரைக்கும், ஓபிசி வந்து 38 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓபிசி நான் கிரீமி லேயர். ஓகே, சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸ் இருக்கும். ஜெனரலுக்கும் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணக்கூடிய 500ல 400 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா சிபிடி 1 வந்து நீங்க எழுதுனதுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 250 ரூபாய். இதுல நீங்க சிபிடி 1 அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பே பண்ண அந்த 250 ரூபாயுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ விமன் கேட்டகரிஸ் இருப்பீங்க இல்லையா, எல்லா பெண்களும் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜெனரல்னு எந்த பெண்களா இருந்தாலும் சரி எல்லா பெண்களுக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 தான். இந்த 250 ரூபாயும் நீங்க சிபிடி 1 எழுதுனதும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி 1 வந்து நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கை ஃபைனலுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. 75 மார்க்குக்கு நடக்கும். டீடைலா பார்க்கலாம். அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சிபிடி 2 வந்து நடக்கும். இந்த சிபிடி 2ல பார்ட் ஏ பார்ட் பின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏங்கிறது நார்மலா நான் டெக்னிக்கல் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இதுல இருந்தா கொஸ்டின் வரும். பார்ட் பில பாத்தீங்கன்னா நீங்க என்ன ட்ரேட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய சிபேட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா இதுவும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே,
எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிபிடி 1 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த சிபிடி 1க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மேக்ஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 20 மார்க். 75 மார்க்குக்கு தான் இந்த எக்ஸாம் நடக்கும். சிபிடி 1 வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். குவாலிஃபையிங் நேச்சர் மீன்ஸ் என்னன்னா இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றது ஈஸி தான். சிபிடி 1 வந்து ஈஸி தான். யாரா இருந்தாலுமே கிளியர் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 25 மார்க். சயின்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, சோ 20 மார்க். ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின், 10 மார்க். டைம் எவ்வளவு மணி நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 75 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகே. சிபிடி 1 கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. சிபிடி 2க்கு என்ன எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி நடக்கும். பார்ட் ஏல வந்து 3 சப்ஜெக்ட். சிபிடி 1க்கு வந்துச்சு இல்லையா, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அதே சப்ஜெக்ட் தான் இங்க வரும். இங்க டோட்டலா கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சோ எல்லாமே சேர்த்து 100. ஓகே. இது மூணுமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பார்ட் ஏ முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் அப்படின்னா 3 சேர்த்து வந்து 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகே. 1.5 மணி நேரம் டைம். அடுத்து ரிலவென்ட் ட்ரேடு பார்ட் பி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ட்ரேடு வந்து மாறும். ஓகேவா? சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும்போது அந்த ட்ரேட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 75 மார்க். இதுக்கு வந்து டைம் வந்து 1 மணி நேரம், 60 மினிட்ஸ். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து 2 hour 30 மினிட்ஸ். 175 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ்ல இருந்து 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. ட்ரேடு பாத்தீங்க அப்படின்னா ஓகே உங்க பார்ட் பில பாத்தீங்கன்னா 75 மார்க். சோ 60 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம். 75 கொஸ்டின், 75 மார்க், 60 நிமிஷம் டைம். ஓகே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம். இதுக்கு வந்து 1 மணி நேரம் டைம். டோட்டலா எக்ஸாம் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் எழுதுவீங்க. ஓகே. சோ ஒரு பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டுமே ஒரே நாள்ல தான் உங்களுக்கு நடக்கும். இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வேனாலே நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 0.3 தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டின் வந்து தப்பா போட்டீங்க அப்படின்னா 0.3 மார்க் வந்து நெகட்டிவ்ல போயிரும். நீங்க கரெக்டா எழுதியிருக்க கொஸ்டின்ல இருந்து 0.3 மார்க்க வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சோ இப்போ இதுக்கு சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சொன்னேன் இல்லையா, மேக்ஸுக்கு ஒரு 15ல இருந்து 20 டாபிக் வரும். மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், சிம்பிளிபிகேஷன், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இது வந்து மேக்ஸ்ல வரக்கூடிய உங்க சிலபஸ். அதே மாதிரி ரீசனிங்க்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாஜிசம், ஜம்ப்லிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன். ஓகே. இந்த சிலபஸ் எல்லாம் எனக்கு எப்படி படிக்கணும்னே தெரியல, நான் ஒரு பிகினரா ஏஎல்பி அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய மண்டே 18/5/2026 ஏஎல்பிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். ஓகே. இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி இதெல்லாம் படிக்கிறத விட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிட்டீங்கனாலே இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து நல்லா பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு சிபிடி 1ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன வருது, ஜெனரல் அவேர்னஸ் வருது. அதுவும் எத்தனை மார்க்குக்கு உங்களுக்கு சிபிடி 1ல ஜெனரல் அவேர்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க, எத்தனை மார்க்? வெறும் 10 மார்க் தான். ஓகேவா? 10 மார்க் தான்னா ஹிஸ்டரி, பாலிட்டி படிக்க வேண்டாம்னு சொல்லல. கொஞ்சம் ஸ்மார்ட்டா இது பண்ணீங்கன்னா மேக்ஸ்ல 20 கொஸ்டின் இருக்கு, ரீசனிங்ல 25, சயின்ஸ்ல 20 இருக்கு. இதை நல்லா படிச்சிட்டீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் 65 மார்க்குக்கு ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து 5ல இருந்து 6 கொஸ்டின், மேக்ஸிமம் 7 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. ரிமைனிங் ஒரு 3 to 4 கொஸ்டின் தான் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபில இருந்து கேட்பாங்க. அப்ப கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபிக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை படிச்சீங்கனாலே போதும். ஓகே. இப்ப ஏஎல்பி படிக்கிறீங்க, இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இதை வந்து முடிச்சிருங்க. ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய இதுல இருந்து என்னது ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேருக்குள்ள இருந்து வரக்கூடியதுல இருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இப்ப சிபிடி 2க்கான சிலபஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா
இதை வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிபிடி 1க்கு என்ன படிச்சீங்களோ அந்த மேக்ஸோட சிலபஸ் தான். நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், இதுல இருந்தா உங்களுக்கு என்ன வரும், கொஸ்டின்ஸ் வரும். பார்ட் பி பாத்தீங்க அப்படின்னா அதே சிபிடி 1க்குள்ள அதே ரீசனிங் சிலபஸ் தான். பார்ட் சி சாரி பார்ட் ஏல சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this shall be engineering drawing, projection, views, drawing instrument, lines, geometric figures, symbolic representation, units, measurement, mass, weight, density, work, power, energy, speed, velocity, heat and temperature. இது வந்து எதுல வரும், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வரும். இது வந்து என்னது, பார்ட் ஏ. ஓகே, பார்ட் பில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். நீங்க என்ன ட்ரேட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து. இப்ப எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டியூப், டிரான்சிஸ்டர், டயாஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சேட்டலைட் மேட்டர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், செமிகண்டக்டர் பிசிக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அந்த ட்ரேடுக்கான சிலபஸ். அதே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னா அதுக்கான சிலபஸ் இது. ஓகேவா, அதே மாதிரி ஓகே. சோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ் வந்து மாறும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கும் சிலபஸ் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி மாறும். ஓகே, நீங்க என்ன ட்ரேட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட் பில உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, சோ அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்ன இருக்கோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் இந்த பிடிஎஃப்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, சோ உங்களுக்கு இதுல எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட A to Z இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாச்சு. ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்க ஏஎல்பி அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஐ ஸ்டாண்டர்டு. ஓகே, ஸோ A1 ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம சிபிடி 1 எழுதி சிபிடி 2 எழுதி நமக்கு ஐ ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரயில்வேல வந்து மெடிக்கல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் நடக்கும். அதுல குறிப்பா ஏஎல்பில பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெடிக்கல் வந்து நடக்கும். ஓகே, அதனால ஐ ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதுவோம், ஐ ஸ்டாண்டர்ட் வந்து டிவில போகும்போது ஏதாவது மெடிக்கல்ல போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஐ ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். A1 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ ஏஎல்பிக்கு ஐ ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஸோ ஃபர்ஸ்டே உங்களோட ஐ ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டா இருக்கா, குவாலிஃபிகேஷன் கரெக்டா இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஏஎல்பிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இப்போ இந்த ஏஎல்பிக்கு நான் அப்ளை பண்ண போறேன் மேடம். ஆனா நான் வந்து இப்போ ஒரு பிகினரா இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல, இந்த சிலபஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 18/5/2026 ஓகேவா, வரக்கூடிய மண்டேல இருந்து ஏஎல்பிக்கான பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, சோ மண்டே இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச்ல ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கொடுத்துருவோம். சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் சண்டே செகண்ட் வீக்குக்கான பிளான் கொடுத்துருவோம். இப்படியே நீங்க ஒவ்வொரு பிளானையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, சோ இதுல இருக்கிறத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். சிபிடி 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ ஃபுல்லாவே நாம வந்து டீச் பண்ணிடுவோம். ஓகே, பார்ட் பி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல், உங்களோட ட்ரேடு ரிலேட்டடா வரும் இல்லையா, அது மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சிபிடி 1 பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். சிபிடி 2க்கு பார்ட் ஏ ஃபுல்லா இதுல கவர் ஆகும். பார்ட் பி மட்டும் நீங்க தனியா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரேடு வந்து மாறும். ஓகேவா, சோ இது எல்லாமே உங்களுக்கு A to Z கவர் ஆகிரும். சிபிடி 1 ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். சிபிடி 2ல பார்ட் ஏக்கும் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். ஓகேவா, சோ ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். 1,999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1,499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல வெறும் ஏஎல்பி மட்டும் இல்ல, எல்லா ரயில்வே எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். அதாவது 50+ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஒரே கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸ், மெட்டீரியல், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏஎல்பி அப்ளை பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்ளை பண்றதுல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல நாம வந்து எதிர்பார்க்கலாம்.
குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி யூஜி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. 7, 8, 9 மேயோட எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து ஜூன் 13ல தான் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. என்டிபிசிக்கு இப்ப நடந்த ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வேணும். லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. ஆனா என்டிபிசிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.